ஓகே ரைட். இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் சிவக்குமார் அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தாய் அமைப்பிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என பொன்னாடை போர்த்தி வரவேற்றிருக்கிறோம். இவர்தான் சிவக்குமார், தமிழ் மாநில காங்கிரசின் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர். இன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவேந்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னாலும், ஆனால் ஒரு சாரார் மட்டும் ஆயிரம் ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக விஷவாயுவில் தாக்கி மனிதனுடைய கழிவுகளை தூய்மைப்படுத்தும் தூய்மை பணியாளர்கள் மனிதன் மலத்தை மனிதனே அள்ளக்கூடாது என்ற சட்டம் இருந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட விஷவாயு தாக்கி இறக்கும் அவலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். திருப்பெரும்புதூர் தொகுதி சத்தியம் ரிசார்ட் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த விடுதியில கழிவு நீரை அகற்றும் பொழுது விஷவாயு தாக்கி 3 பேர் அங்கேயே மாண்டார்கள். இந்த செய்தி எடுத்து மாண்பு முதலமைச்சரிடம் சொன்ன பொழுது ஐநா சபையின் தீர்மானத்தின்படி புதுடெல்லியில கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. தி ஸ்கேவேஞ்சர் சோல்ஜர்ஸ் என்ற திட்டத்தை விக்கி நிறுவனம் மூலமாக டெல்லியில அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நவீன இயந்திரங்களோடு அவர்களுக்கு மானியத்தில் மிக நவீன வாகனங்களை லண்டனில் உள்ளது போல், அமெரிக்காவில் உள்ளது போல், உலக வல்லரசு நாடுகளில் உள்ளது போல் நாம் இதை மாற்றி அமைக்க வேண்டும். எவ்வளவு காலம் தூய்மை பணியாளர்கள் இப்படி மாண்டு கொண்டே இருப்பார்கள் என்ற செய்தியை மாண்பு முதலமைச்சருடன் கொண்டு சென்றவுடன் அவர் கனிவோடு இதை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை துவக்குவோம். துவக்கி குறைந்தபட்சம் 1 ஆண்டுகளுக்கு மேலாகும். அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இன்று 213 வண்டிகளை விஷவாயுவில் தாக்கி இறந்த குடும்பங்களுக்கு அவர்களுடைய என்டர்பிரினர்ஷிப் மூலமாக அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம், அவர்களும் தொழில் முதலீட்டாளர்கள், அவர்களும் இந்த தொழிலில் சிறப்பாக செய்வார்கள் என்று இந்த திட்டத்தை இன்று தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இது சாதாரண திட்டம் இல்லை. இந்தியாவில் எவ்வளவு பெரிய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இன்று நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற இந்த திட்டம்தான் உலகளவில் பேசப்படக்கூடிய திட்டம், விருதுகளை வாங்கக்கூடிய திட்டம். அப்படிப்பட்ட திட்டத்தை தூய்மை பணியாளர்களை இன்று அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இனிமேல் கையில் யாரும் அதை தொடக்கூடாது, கழிவுநீரில் முழுகக்கூடாது என்ற அடிப்படையில் நவீன திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட்.